ஸோ அவர் அந்த மேடையில ஒரு குட்டி ஸ்டோரி மாரி ஒரு ஸ்டோரி ஒண்ணு சொல்லியிருக்காரு. ஸோ அதில என்னன்னா, ஒரு இளைஞர வந்து அவங்க கூட பிறந்த சகோதரர்களே ஒரு பாலைவனத்தில தள்ளி விட்டாங்க. ஸோ அந்த ப இளைஞர்கள் வந்து அந்த சகோதரர்கள் அந்த இளைஞன் மேல இருக்க பொறாமையில பிடிச்சு உள்ள தள்ளிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்க இளைஞன் அங்கிருந்து கிளம்பி வந்து ஒரு நாட்டுக்கு அரசனாகி, அந்த சகோதரர்களையும் தாண்டி அங்க இருக்கிற பொதுமக்கள் எல்லாரையுமே எப்படி பாதுகாக்கிறாங்க, என்ன மாரி இது பண்றாங்க அப்படிங்கிறத மாரி விஜய் அவர்கள் வந்து குட்டி ஸ்டோரியா சொல்லியிருக்காரு. இந்த குட்டி ஸ்டோரி வந்து ஜனநாயகன் ஸ்டோரியா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனா சிலர் பேச்சு பொருள் நடைபெறுகிறது. ஏன்னா அந்த உள்ள தள்ளி விட்டது இல்ல இவரு உதயநிதி ஸ்டாலினை இன்டைரக்டா சொல்றாரா, இன்டைரக்டா தாக்கப்படுறாரா என்னங்கிறது ஒரு டவுட்டடா இருக்கிற ஒரு இது. ஸோ இது எல்லாத்தையும் அவர் லைட்டா சொல்லிட்டு அப்புறம் இந்த பைபிள்ல இருக்கு போய் பாருங்க படிங்க அப்படின்ன மாதிரி அவங்க சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு நார்மலா சொல்லியிருக்காரு. பட் இங்க இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே சில விதந்த விதமா பேசுறவங்க, இவர் ஏன் பைபிளை படிக்க சொன்னார், இவர் ஏன் இதை பண்ண சொன்னார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளப்பி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இது இல்லாமல் அவர் காமனாக ஒரு ஸ்டோரியாக எப்பவும் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி தான் பெருசாக அவர் பேசியிருக்காரு.